எல்லாருக்கும் வணக்கம். நம்ம முகத்துல வர்ற முகப்பரு இல்லனா அந்த எண்ணெய் வடிகிற சருமம் இதுக்கெல்லாம் காரணம் இந்த எண்ணெய் சுரப்பிதான்னு நாம பொதுவா நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா அத பத்தி உண்மையில நமக்கு என்ன தெரியும்? சொல்லப்போனா அது வெறும் சுரப்பிகள் மட்டுமே இல்ல. உங்க சருமத்துக்கு அடியில ஒரு பெரிய ஆச்சரியமான உலகமே இயங்கிட்டு இருக்கு. வாங்க அத பத்தி தான் நாம இப்போ பார்க்க போறோம். சரி, ஒரு நிமிஷம் இப்படி கற்பனை பண்ணி பாருங்களேன். உங்க சருமத்துல இருக்கிற ஒவ்வொரு எண்ணெய் சுரப்பியும் ஒரு சின்ன ஆனா சூப்பரா இயங்குற ஒரு மைக்ரோ ஃபேக்டரி மாதிரி செயல்படுது. இது ஏதோ கதைக்கு சொல்றதில்ல. இதுக்கு பின்னாடி ஒரு ஆழமான அறிவியல் இருக்கு. வாங்க அந்த ஃபேக்டரிக்குள்ள போய் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். ஓகே. முதல்ல ஒரு விஷயத்த தெளிவுபடுத்திக்கலாம். நம்ம பேச்சு வழக்குல இத எண்ணெய் சுரப்பின்னு ரொம்ப சாதாரணமா சொல்றோம். ஆனா அறிவியல் ரீதியா பார்த்தா இது ஒரு உறுப்பு. ஆமாங்க, ஒரு முழுமையான உறுப்பு. அதுவும் சாதாரண உறுப்பு கிடையாது. இது நம்மளோட நோய் எதிர்ப்பு மண்டலத்தோடும் நம்ம உடம்புல இருக்கிற ஹார்மோன்களோட நேரடியா பேசுற ரொம்பவே ஒரு சிக்கலான அமைப்பு. சரி, இப்போ நாம அந்த சரும தொழிற்சாலைக்குள்ள போகலாமாங்க? நம்ம சருமத் தொலைகள் எப்படி வேலை செய்யுதுன்னு புரிஞ்சுக்க இது ஒரு அருமையான வழி. இந்த ஃபேக்டரி உருவகம் இருக்கு இல்லையா, இது ஒரு சிக்கலான உயிரியல் ப்ராசஸ ரொம்ப எளிமையா நமக்கு புரிய வைக்கும். யோசிச்சு பாருங்க, ஒரு ஃபேக்டரியில மூலப்பொருட்கள் வரும், அது ஒரு அசெம்பிளி லைன்ல போய் ஒரு பொருளா மாறும். இதையெல்லாம் ஒரு கண்ட்ரோல் ரூம்ல இருந்து இயக்குவாங்க இல்லையா? கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் நம்ம எண்ணெய் சுரப்பியும் வேலை செய்யுது. அது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. இந்த மைக்ரோ ஃபேக்டரியில மூணு முக்கியமான விஷயங்கள் நடக்குது. முதல்ல அசெம்பிளி லைன். இங்க மூலப்பொருள் நம்மளோட சரும செல்கள் தான். அடுத்து தயாரிப்பு, அதாவது அந்த செல்கள் எப்படி எண்ணெயா மாறுதுங்கிற அந்த ஒரு செயல்முறை. கடைசியா ரொம்ப முக்கியமா ஒரு கண்ட்ரோல் டவர். இந்த முழு ஃபேக்டரியையும் யார் கண்ட்ரோல் பண்றாங்கன்னு பார்க்க போறோம். வாங்க இது ஒவ்வொன்றையும் கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். சரி, இப்போ அந்த ப்ரொடக்ஷன் லைனுக்கு வருவோம். இது ரொம்பவே சுவாரஸ்யமான ஒரு விஷயம். சீபம், அதாவது நம்ம சரும எண்ணெய் எப்படி உருவாகுதுன்னு தெரிஞ்சா நீங்க ஆச்சரியப்படுவீங்க. அது ஒருவித தியாக கதை மாதிரி. விஞ்ஞானிகள் இத ஹோலோக்ரைன் சுரப்புன்னு சொல்றாங்க. இது எப்படி வேலை செய்யுதுன்னா, முதல்ல சுரப்பியோட அடிப்பகுதியில புத்தம் புது செல்கள் உருவாகுது. அப்புறம் அந்த செல்கள் மெதுவா உள்நோக்கா நகர்ந்து எண்ணெயையும் கொழுப்பையும் தங்களுக்குள்ள நெருப்பிக்கிட்டே வருது. கடைசி கட்டத்துல என்ன நடக்குது தெரியுமா? அந்த செல் முழுசா நிரம்புனதும் அது தன்னைத்தானே உடைச்சிக்குது, வெடிச்சு செதறுது. ஆக அந்த செல்லே நம்ம சர்ம எண்ணெயா மாறிடுது. இது ஒரு திட்டமிடப்பட்ட செல் தற்கொலை மாதிரி. இந்த முழு ப்ராசஸ்க்கும், அதாவது ஒரு செல் பிறந்து வளர்ந்து எண்ணெயால தன்னை நிரப்பி உடைஞ்சு எண்ணெயா மாறுறதுக்கு எவ்வளோ நாள் ஆகும்னு நினைக்கிறீங்க? கிட்டத்தட்ட 14 நாட்கள். ஆமாங்க, இது ஏதோ பைப்ல இருந்து தண்ணி லீக் ஆகுற மாதிரி ஒரு சாதாரண விஷயம் இல்ல. இது ரொம்பவே கட்டுப்படுத்தப்பட்ட சிக்கலான ஒரு செயல்முறை. சரி, ஃபேக்டரியில பொருள் எப்படி தயாராகுதுன்னு பார்த்துட்டோம். இப்போ அந்த தயாரிப்பான சீபம்ல அப்படி என்னதான் இருக்குன்னு பார்க்கலாம். நாம நினைக்கிற மாதிரி அது வெறும் பிசுபிசுப்பான எண்ணெய் கிடையாது. அது ஒரு அதிநவீன ரசாயன ஃபார்முலா. இந்த சார்ட்ட பாருங்க. நம்ம சரும எண்ணெயில என்னென்ன இருக்குன்னு இது தெளிவா காட்டுது. இதுல பாதிக்கு மேல, அதாவது ஒரு 57% ட்ரைகிளிசரைடுகள்னு சொல்லப்படுற கொழுப்பு அமிலங்கள். அது போக மெழுகு எஸ்டர்கள்னு ஒன்று 26% இருக்கு. அப்புறம் ஸ்குவாலின் ஒன்று 12%. பாத்தீங்களா, இது எவ்வளவு சிக்கலான ஒரு கலவைன்னு. சரி, இதெல்லாம் என்ன வேலை செய்யுது? ட்ரைகிளிசரைடுகள் நம்ம சருமத்துல கெட்ட பாக்டீரியா வளராம பாத்துக்கிட்டு சருமத்தோட pH அளவை சரியா வைக்குது. மெழுகு எஸ்டர்கள் ஒரு வாட்டர் ப்ரூஃப் கோட்டிங் மாதிரி செயல்படுது. ஆனா இதுல ஹைலைட்டே அந்த ஸ்குவாலின் தான். இது ஒரு சக்தி வாய்ந்த ஆன்டி ஆக்சிடென்ட். சூரிய ஒளி மாதிரி விஷயங்கள்னால சருமத்துக்கு பாதிப்பு வராம இதுதான் பாதுகாக்குது. ஆனா இந்த ஸ்குவாலின் விஷயத்துல ஒரு சின்ன ட்விஸ்ட் இருக்கு. அதுதான் ஸ்குவாலின் முரண்பாடு. ஒரு பக்கம் இது நம்ம சருமத்தை பாதுகாக்கிற ஒரு ஹீரோ மாதிரி. ஆனா அதே ஸ்குவாலின் காத்தோட சேரும்போது ஆக்சிஜனேற்றம் அடைஞ்சு ஸ்குவாலின் பெராக்சைடா மாறிடுது. இந்த ஸ்குவாலின் பெராக்சைடு நம்ம சரும துளைகளை அடைச்சு முகப்பருவுக்கு ஒரு முக்கிய காரணமா மாறிடுது. பாத்தீங்களா, ஒரே பொருள் எப்படி ஹீரோவாவும் வில்லனாவும் மாறுதுன்னு. சரி, இப்போ அந்த கண்ட்ரோல் டவருக்கு போகலாம். இந்த ஃபேக்டரி எவ்ளோ எண்ணெயை உற்பத்தி செய்யணும்னு யார் முடிவு பண்றா? இந்த உற்பத்தி அளவு சும்மா ஒரே மாதிரி இருக்காது. நம்ம உடம்புல இருக்கிற சில பெரிய தலைகள் தான் இதை கண்ட்ரோல் பண்ணுது. அவங்க யாருன்னு பார்க்கலாம் வாங்க. முதல் மற்றும் மிக முக்கியமான கண்ட்ரோலர் யாருன்னா நம்ம ஹார்மோன்கள் தான். குறிப்பா ஆண்ட்ரோஜன்கள். டீனேஜ்ல சருமத்துல ஏற்படுற மாற்றங்களுக்கும் இதுக்கும் நேரடி தொடர்பு இருக்கு.
இது ரொம்ப சிம்பிளா நடக்குது. டெஸ்டாஸ்டரோன் ஹார்மோன் நம்ம எண்ணெய் சுரப்பிக்குள்ள போனதும் அது டிஹெச்டி, அதாவது டைஹைட்ரோ டெஸ்டாஸ்டரோன்னு இன்னும் பவர்ஃபுல்லான ஒரு ஹார்மோனா மாறுது. இந்த டிஹெச்டியை ஒரு மாஸ்டர் கீ மாதிரி நினைச்சுக்கோங்க. அது நேரா போய் ஃபேக்டரியை திறந்து ப்ரொடக்ஷனை வேகப்படுத்துங்கன்னு சிக்னல் கொடுக்குது. இதனால தான் பருவ வயசுல நம்ம சருமம் திடீர்னு அதிக எண்ணெய் பசியோட மாறுது. ஓகே, அடுத்த கண்ட்ரோலர் யாருன்னு பார்த்தா நம்ம மூளை. ஆமாங்க, நீங்க ரொம்ப மன அழுத்தத்துல இருக்கும்போது திடீர்னு முகப்பொரு வர்றத கவனிச்சிருக்கீங்களா? அதுக்கு பின்னாடி ஒரு அறிவியல் காரணம் இருக்கு. இது கேட்கவே ஆச்சரியமா இருக்குல்ல. நம்ம எண்ணெய் சுரப்பிகள்ல நம்ம நரம்பு மண்டலத்தோட நேரடி இணைப்பு இருக்கு. நாம மன அழுத்தத்துல இருக்கும்போது நம்ம மூளை CRHன்னு ஒரு ஹார்மோனை ரிலீஸ் பண்ணுது. அந்த சிக்னல் நேரா நம்ம எண்ணெய் சுரப்பிக்கு போய் இன்னும் அதிகமா எண்ணெய் உற்பத்தி பண்ண கொஞ்சம் எரிச்சலையும் உண்டு பண்ணுன்னு சொல்லுது. இப்படிதான் நம்ம மனசுல இருக்கிற உணர்வுகள் நம்ம முகத்துல தெரியுது. மூணாவது மற்றும் கடைசி கண்ட்ரோலர் நாம சாப்பிடுற உணவு. குறிப்பா சொல்லணும்னா அதிக சக்கரை, அதிகமா பதப்படுத்தப்பட்ட மாவுச்சத்து இருக்கிற உணவுகள் நம்ம சர்மத்தை நேரடியா பாதிக்குது. நாம இனிப்பா அதிகமா இருக்கிற உணவுகளை சாப்பிடும்போது நம்ம உடம்புல இன்சுலின் அளவு அதிகமாகுது. இந்த இன்சுலின் mTOR1ன்னு ஒரு புரோட்டீனை தட்டி இழுப்பி வேலைய ஆரம்பிக்கலான்னு ஒரு சிக்னல் கொடுக்குது. இந்த mTOR1 தான் நம்ம எண்ணெய் சுரப்பிக்கு ஒரு பச்சை விளக்கு மாதிரி. அது சுரப்பிகளை இன்னும் பெருசா வளர வைக்குது, இன்னும் அதிகமா எண்ணெய் உற்பத்தி பண்ண வைக்குது. வெஸ்டர்ன் டயட்டுக்கும் சர்ம பிரச்சனைகளுக்கும் இதுதான் நேரடியான அறிவியல் தொடர்பு. அப்போ இது எல்லாத்துல இருந்தும் நாம என்ன தெரிஞ்சுக்கிறோம்? நம்ம எண்ணெய் சுரப்பிங்கிறது சும்மா எண்ணெய உற்பத்தி பண்ற ஒரு மிஷின் கிடையாது. அது நம்ம உடம்போட உள் உலகத்தோட நேரடியா பேசுற ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு உறுப்பு. இந்த மேற்கோள் எல்லாத்தையும் ரொம்ப அழகா சொல்லுது. நம்ம எண்ணெய் சுரப்பிகள் ஒரு கண்ணாடி மாதிரி. அது நம்ம உடம்புக்குள்ள என்ன நடக்குது, நம்ம ஹார்மோன்கள் எப்படி இருக்கு, நம்ம மனநிலை எப்படி இருக்கு, நம்ம சாப்பாடு எப்படி இருக்குன்னு எல்லாத்தையும் அப்படியே பிரதிபலிக்குது. அதனால அடுத்த தடவை உங்க சருமத்துல எண்ணெய் அதிகமா இருந்தாலோ இல்ல முகப்பரு வந்தாலோ அத ஒரு தொந்தரவா மட்டும் பார்க்காதீங்க. ஒரு நிமிஷம் யோசிங்க. உங்க உடம்பு உங்களுக்கு ஏதோ ஒரு சிக்னல் கொடுக்க முயற்சி பண்ணுது. உங்க சருமம்ங்கிற அந்த கண்ணாடி உங்களுக்கு என்ன சொல்ல வருதுன்னு கொஞ்சம் காது கொடுத்து கேளுங்க.